திருட வந்த திருட்டு தீவிரவாதிங்க சிசிடிவியில் சிக்கி அடி வாங்கின ஒரு சில ஃபன்னியான மூமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாப்ல இருக்கிற ஜாலந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல 25 மார்ச் 2024 ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடுறதுக்கு போயிருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கின மக்கள் எல்லாருமே போலீஸை கூப்பிட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த திருடன் ஓகே இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க என்னை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த காம்பவுண்டை எகிரி தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே திருடன் துணியெல்லாம் மாத்திக்கின்னு அதே வீட்டு காம்பவுண்ட் எகிரி அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் திருடிக்கின்னு ஓடியும் போயிடுறான். இங்க ஒரு ஆளு கடையில வியாபாரம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு திருடன் வந்துட்டு கத்தியா காட்டி அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அந்த வியாபாரி பயப்படாம அவங்க கிட்ட இருந்த கொம்பை எடுத்துக்கின்னு அவனை துரத்தி அடிச்சு வெளியே அமுச்சு விட்டுறாங்க. இங்க ஒரு லேடி நல்லா ஜில்லுன்ற காத்துல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி ரீல்ஸ் பண்ணின்னு இருக்கும்போது அவங்க வீடியோவை ஹிட் ஆக்குறதுக்காக ஒரு திருட ஓடி வந்து அவங்க கைத்துல இருக்கிற செயினை புடிங்கின்னு ஓடி போயிடுறான். ஸோ இப்படி பண்ணதுனால அந்த ரீல்ஸும் ஹிட் ஆயிருச்சு, அதுக்கப்புறமா அந்த செயினும் ஓடி போயிருச்சு. ஜூன் 2023 கோட்டாக்புரா அப்படின்ற இடத்துல ஒரு 4 திருடங்க ஒரே பைக்ல வந்து ஒரு இடத்துல திருடுறதுக்காக வர்றாங்க. ஆனா இவங்க வரும்போது யார் மூஞ்சிய பார்த்துட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல, அதே டைம்ல 2 போலீஸ்காரங்க துப்பாக்கியோட வர்றாங்க. அந்த போலீஸ்காரன் இவங்க பார்த்த உடனே அந்த 4 பேருமே துண்டா காணும் துணியா காணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு ஓடி போயிட்டாங்கல்ல. ஜனவரி 2024 கொல்கத்தால இருக்கிற ஒரு கடையில ஒரு ஆளு பொருள் வாங்க வர்றாரு. அந்த ஆளும் பொருள் வாங்கிட்டு அந்த கடைக்காரங்களுக்கு 500 ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரங்க அந்த பொருளுக்கு தேவையான காசை மட்டும் பிடிச்சிக்கின்னு அது என்ன சேஞ்ச் இருக்கு மிச்ச சேஞ்சை வந்து அந்த ஆளுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னா அதில் இருக்கிற 100 ரூபாய் நோட்டை மட்டும் ஜோப்பில் எடுத்து போட்டுக்கின்னு மிச்சம் எனக்கு 100 ரூபாய் கம்மியாக கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்டயே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடைக்காரரும் கொஞ்ச நேரம் வாதம் பண்ணிட்டு அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து அமுச்சிடுறாங்க. அப்புறமா டவுட் வந்து மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணப்போ தான் தெரியுது இவங்க இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன துரத்தி ஓடி போய் அந்த ஆளை பிடிக்க ஓடுறாங்க. இங்க ஒரு கடைக்காரர் ஒரு கவர்ல குப்பையை ரொப்பின்னு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு திருடன் அந்த கடைக்குள்ள வந்து அந்த கடைக்காரரை வந்து அடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அந்த திருடன் சேம் அதே கலரில் இருக்கிற ப்ளூ கலர் கவரை எடுத்துக்கின்னு வந்திருப்பான். உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் இதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த கடைக்காரனும் அந்த காசு எல்லாத்தையுமே அந்த கவருக்குள்ளே போடுறான். ஆனால் இந்த கடைக்காரன் அந்த டைமில் அவனோட மைண்டை ஓட்டி அந்த கவரை வந்து மாற்றி வச்சிருவான். அந்த திருடனும் அந்த காசு இருக்கிற கவரை எடுக்கிறதுக்கு பதிலாக குப்பை இருக்கிற கவரை எடுத்துக்கின்னு போயிடுவான். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு 2 திருடங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க சீக்கிரமா இந்த மொபைல் யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனா இங்க திருட வந்தவங்க அவங்கள பார்த்துட்டு பயந்து ஓடி போறாங்க. ஆனா ஒரு சில டைம்ல நைட் டைம்ல முழிச்சுன்னு இருக்கிறதும் நெல்லதுதான் போல இருக்கு. இங்க ஒரு ஆளு அவங்களோட மொபைலை ட்ரைபாட்ல வச்சுட்டு ரீல்ஸ் பண்ணின்னு இருக்கும்போது திருட வண்டியில வந்து அவங்களோட ட்ரைபாடையே திருடின்னு ஓடி போயிடுவான்.